சென்னை அரங்கநாதன் சுரங்கப்பாதையில் தண்ணீர் முழுவதுமாக வடிந்து போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், அங்கு சுரங்கப்பாதையில் இருந்த நீர் எப்போது முழுவதுமாக வெளியேற்றப்பட்டிருக்கு? தற்போது அங்கு போக்குவரத்து சூழல்லாம் எப்படி இருக்கு? நிச்சயமாக இந்த ஃபெஞ்சல் புயல் காரணமாக நேற்று காலை முதலே சென்னையில் மழை பெய்திருந்தது. நேற்று 2 மணி 3 மணிக்கு மேல் மழை விட்ட நிலையில் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் தண்ணீரை வெளியேற்றுவதற்கான பணியில் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது நாம் இருக்கும் அரங்கநாதன் சுரங்கப்பாதையானது நேற்றைய தினம் இந்த நேரத்தில் தண்ணீர் முழுவதுமாக இருந்து காட்சியளித்து அரங்கநாதன் சுரங்கப்பாதையானது முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது. நேற்று இருந்த சுரங்கப்பாதையின் இன்றைய நிலைமையை நமது ஒளிப்பதிவாளர் கோபி தற்போது காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தற்போது இந்த அரங்கநாதன் சுரங்கப்பாதையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத நிலைமைதான் தற்போது உள்ளது. தற்போது போக்குவரத்து ஒரு சொட்டு கூட தண்ணீர் இல்லாமல் போக்குவரத்திற்காக அந்த சுரங்கப்பாதை திறக்கப்பட்டு போக்குவரத்தானது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. இந்த அரங்கநாதன் சுரங்கப்பாதையானது இந்த மேற்கு மாம்பலத்திலிருந்து இந்த டி நகரை இணைக்கும் மிக முக்கிய சுரங்கப்பாதையாக பார்க்கப்படுகிறது. இந்த சுரங்கப்பாதையில் தான் பெரும்பாலான வாகனங்கள் இந்த 2 பகுதிகளுக்கும் சென்று வரும். நேற்று அந்த சுரங்கப்பாதை மூடப்பட்ட காரணத்தினால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டனர். இந்நிலையில் நேற்று மழை பெய்த உடனே இந்த சுரங்கப்பாதையில் தண்ணீரை வெளியேற்றுவதற்கான பணிகளை மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு நேற்று இரவு முதலே இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று இன்று அதிகாலை முதலே, அதாவது இன்று 4-5 மணி முதலே இந்த சுரங்கப்பாதையானது போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டது. இந்நிலையும் இந்த சுரங்கப்பாதை போக்குவரத்திற்கு திறக்கப்பட்டாலும் சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கியிருந்த காரணத்தினால் சகதிகளும் ஆங்காங்கே தேங்கி உள்ளது. இந்த சகதிகளை அகற்றுவதற்காக தூய்மை பணியாளர் சுரங்கப்பாதைகளின் உள்ளேயும் வெளியேயும் அந்த தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் கோபி தற்போது காட்சிப்படுத்தி கொண்டிருக்கார். சுரங்கப்பாதைகளுக்கு உள்ளே ஒரு 5க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களும், சுரங்கப்பாதைகளுக்கு வெளியே ஒரு 5க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களும் சுரங்கப்பாதையின் இரு புறங்களிலும் அந்த சகதிகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சகதிகளை அகற்றும் பணியானது இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் முடிந்து இந்த சுரங்கப்பாதை இன்னும் ஒரு சில நேரத்தில், அதாவது காலை 10 மணி அல்லது 11 மணிக்குள் இந்த சுரங்கப்பாதை இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.